பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்றிலிருந்து ஒரு காரியத்தை இந்த சேனலில் செய்ய போகிறோம். அது என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை அறிக்கை செய்து அதற்காக ஜெபித்து நாம் தூங்க போகிறோம். ஸோ இதில் இணைய விரும்புகிற ஒவ்வொருவரும் இதில் இணைந்து கொள்ளுங்கள். வார்த்தையை வாயிலே சொல்ல வேண்டுமா அப்படின்னா நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவனை பேசும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கிறது. யோசுவா 1:8 கர்த்தர் சொல்கிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை அறிக்கை பண்ண போகிறோம். அதற்காக ஜெபித்து நாம் முடிக்கப் போகிறோம். இதில் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையின்படி, ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின்படி உங்களுக்கு அருள் செய்வார். அவன் சொன்னபடி அவனுக்கு ஆக கடவுதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. அதனால் உங்கள் வார்த்தைகள் தேவன் கனம் பண்ணுகிற வார்த்தைகளாக, அவருடைய வார்த்தைகளாக இருக்கும் பட்சத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். முதலாவதாக இன்றைக்கு நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 23 26 வசனங்களை நாம் அறிக்கை செய்து ஜெபிக்க போகிறோம். எதற்காக இந்த வசனத்தை இன்றைக்கி எடுத்துருக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு வசனத்தை நாம் வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ண போகிறோம். முடிவில் ஜெபித்து முடித்து விட்டு இந்த வசனத்தை தான் டெய்லி அறிக்கை பண்ண போகிறோம். நான் என்னுடைய குடும்பத்திலே அனுதினமும் அறிக்கை பண்ணுகிற ஒரு வசனங்கள் வேத பகுதி. அதனால் இந்த வசனத்தை இன்றைக்கி அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், நீதிமொழிகளில் இருக்குது. 3வது அதிகாரம் 23 26 வசனங்கள். இதை அறிக்கை செய்து ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் இதை கடைசியாக அறிக்கை செய்ய போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் இணைந்திருப்பீர்கள் என்றால் இதனுடைய ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக இது உங்களுக்கு பலன் தரும் என்று விசுவாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 23 26. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். ஆமே. இந்த வசனத்தை அறிக்கை செய்வோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன், நான் படுத்துக் கொள்ளும்போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தர் என் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்மிடத்தில் வருகிறோம். நாங்கள் கர்த்தாவே சொன்ன வார்த்தைகளின்படி எங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது அறிக்கை செய்த, இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பலிக்கட்டும், இன்பமான நித்திரை உண்டாகட்டும், பயங்கள் நீங்கட்டும், கவலைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், இது பலன் கொடுக்கிறதா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் நடக்க வேண்டுமென்றால் கர்த்தாவே ஞானத்தை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் ஞானத்தை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே எங்களுக்குள்ளே ஞானமாக இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே சர்வ ஞானி. இயேசுவே தேவனால் உங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நீரே எங்களுக்குள்ளே ஞானமாக இருக்கிறபடினால இப்பொழுது நாங்கள் அறிக்கை செய்த ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு பலிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் உம்மை தேட, ஞானமாகிய உம்மை தேட, ஞானமாகிய உம்முடைய வார்த்தைகளை தேட எங்களுக்கு உதவி செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்பமான நித்திரையை கொடுங்க, கவலைகளை எல்லாம் போக்கி போடுங்க. இன்று நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய ஆளுகையும் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்கள் தேவையான எல்லாவற்றையும் சந்தித்தீர், மீதம் எடுக்க வைத்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவை ஆண்டு கொள்வீராக. ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. இன்பமான நித்திரையை கொடுங்க. தேவையற்ற சொப்பனங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் இரவு முழுவதும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆழ்ந்த கர்த்தாவே உறக்கத்தை கொடுக்கிறீர். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும். புது சரீரம் கொடுக்கப்படட்டும் ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.